Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க, கைரிச்சி ஆம்டி. அதாவது ராமேங்கோ கறி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம சில இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் அரைச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல துருவன தேங்காய் போட்டுக்கோங்க. இது கூடவே பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகாய் தூள், தனியா தூள், இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், பெருங்காயம், மஞ்சள்தூள், இதை கூடவே காஞ்ச மிளகாயை 2 உடைச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த மிக்சியில் இருக்கிற மசாலாவை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் அதிலே கலந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்கும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் இதுதான் அளவுன்னு கிடையாதுங்க, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ நாளையும் போட்டுக்கலாம். இது கூடவே வெல்லம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சரியில்லைன்னா பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க. அந்த மாங்காய் வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும், ஒரு 1/4 மணி நேரம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. மாங்காய் குக் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ கடைசியாக நாம் பொடியை நறுக்கிற கொத்தமல்லி மேலே தூவிடலாம். அவ்வளோதாங்க, கைரிச்சி ஆம்டி, அதாவது ராமேங்கோ கறி ரெடி. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபிங்க. இதை நீங்கள் டக்குன்னு செஞ்சலாம், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கைரிச்சி ஆம்டி சுட சுட சாப்பாடு கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் உருளைக்கிழங்கு ஃப்ரை, இல்லைனா பாவக்காய் ஃப்ரை, பப்பட், இல்லைனா வடகம், எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த மாங்காவோடைய புளிப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்குது.
இப்போ வடகம் கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு வடகமே போதும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.